ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மசாலா சாய். அதுக்கு ரொம்ப முக்கியமான மசாலா வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 துண்டு பட்டை, ஒரு 10 லவங்கம், 10 ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, அப்புறம் வந்து 2 துண்டு வந்து ட்ரை ஜிஞ்சரை வந்து தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கூட வச்சு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும், கரிஞ்சிட வேண்டாம். இப்போ வந்து பேன் வந்து சூடாகிடுச்சு. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மசாலா அரைக்க வேண்டிய பொருள்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, கொருன்னு இருந்தாலே போதும். ஏன்னா இது வந்து மசாலா சாய்க்கு தான். இதோட இது மட்டும் சாயில் இறங்கினா போதும். அதனால் இந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மசாலா சாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சாஸ் பேன் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கப் தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி வந்து 2 கப் ஊற்றிட்டு நம்ம அரைச்ச மசாலா சாய் பவுடரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேயிலை ஆட் பண்ணி அந்த மசாலா போட்டு லைட்டாக கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேயிலை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், மசாலா சாயில் வந்து அந்த தேயிலையோட ரிங்கு அப்புறம் வந்து மசாலாவோட வாசனை அதெல்லாம் இருக்கணும். ஸோ அதனால் இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா வந்து வற்றி வரட்டும் தண்ணி. மசாலா இந்த தேயிலெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 600 ml பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், டீ வந்து லைட்டாக கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுறலாம். நம்ம டீ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ வடிச்சுக்கலாம். நம்ம டீ வந்து வடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.